ரோலர் கோஸ்டரில் ஏறி இருக்கீங்களா? எப்பயாவது வாழ்க்கையில் ரோலர் கோஸ்டரில் ஏறி இருப்பீங்க, இல்லைன்னா ரோலர் கோஸ்டர் பார்த்துருப்பீங்க. ரோலர் கோஸ்டரில் பார்த்துருப்பீங்க, ஏறணும்னு தோணும், ஆனால் பயமாக இருக்கும். நான் ரோலர் கோஸ்டரில் 1-2 தடவை போயிருக்கேன். இப்போது எனக்கு அதில் போகிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ரோலர் கோஸ்டரில் ஏன் ஏறுறாங்க ஆளுகள்? ரோலர் கோஸ்டரில் ஏறுறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு மனோதத்துவமாக நம்ம கொஞ்சம் படிக்கலாமா? என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். இந்த ரோலர் கோஸ்டரில் ஏறுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப பயம். நான் 1-2 தடவை போயிருக்கேன். என்னுடைய மனைவி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதில் ஏறுவாங்க. நிறைய பேரை பார்த்துருங்க ரோலர் கோஸ்டரில் பயந்து ஏறுவாங்க. ஏன் பயந்து ஏறுறாங்கன்னு தெரியல, ஏறணும்னு தோணும் உங்களுக்கு. நான் ஏறுறேன்னு சொல்லிட்டு வரேன். ஏன் ரோலர் கோஸ்டரில் ஆளுங்க ஏறுறாங்க அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஒன்று, எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபவங்கள் ஆளுகள் தேடி போவார்கள். ரோலர் கோஸ்டரில் ஏறுறது ஒரு வித்தியாசமான அனுபவம். ரோலர் கோஸ்டரில் ஏறினா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு நான் எவ்வளவு தான் உங்கள்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அது நீங்கள் ஏறினா தான் உங்களுக்கு புரியும். அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எக்கனாமி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நான் சொல்லுவேன், உங்கள் கடையில் வர்ற ஆளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்கோ. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எமோஷ்னலானது ஒன்று. எக்ஸ்பீரியன்ஸை மனிதன் மறக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லை, மனுஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால தான் ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதை எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது. அதனால் மனிதன் திரும்ப அதில் ஏறிக்கொண்டே இருப்பான். நீங்கள் வேறு ரோலர் கோஸ்டரில் ஏறி இருப்பீங்க, அதே ரோலர் கோஸ்டரில் திருப்பி ஏறப்போ வேறு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் நான் இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்க, அதே ப்ராடக்ட் திரும்ப வாங்க பயப்படுவீங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லை. ஒரு தடவை ஏறின அதே இடத்துல நீங்கள் திருப்பி 2-3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி போனால் திருப்பி ஏறுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் உண்டாகிற எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமானது அப்படிங்கிறதான். அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் விற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரோலர் கோஸ்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய முதல் காரணம். ரெண்டாவது காரணம் தெரியுங்களா? சந்தோஷம் தருகிற மற்றவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அடையணும்னு ஆசைப்படுவோம். அதே இது வேற ஒருத்தவங்க போகிறாங்க, போயிட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க, இதெல்லாம் நம்ம வெளியில் ஒன்று பார்க்குறோம். ஆனால் திருப்பி வர்றப்போ அவங்களுடைய ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்துட்டோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அது நமக்கும் கிடைக்கும் நம்ம ஆசைப்படுவோம். மற்றவர்களுடைய ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸுகளை நமக்கு அடைவதற்காக நமக்கு எப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது பிசினஸ்லையும் பார்த்துக்கோ. நம்ம கடையில் வர்ற வேற ஆள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச ஒரு ஆளை வெளியே இருக்கிற வேற ஆள் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆள் பார்த்துட்டு நம்ம கடையில் வரணும்னு தோணும். ஸோ ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஆளுகள் டூப்ளிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மூணாவது விஷயம் என்ன தெரியுங்களா? மனிதர்களுக்கு சேலஞ்சு அப்படிங்கிறது பிடிக்கும். இந்த ரோலர் கோஸ்டர் சேலஞ்சு சிம்பிளான வேலை இல்லை. இங்கேருந்து அங்கே வேறு நடந்து போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் சேலஞ்ச், நம்ம சவால் விடுற மாதிரி. அது ஆளுகளுக்கு சவால் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாழ்க்கை ஏன் ரொம்ப போராக இருக்குது தெரியுங்களா? வாழ்க்கையில் சவால்கள் இல்லாததினால்தான் வாழ்க்கை போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். நிறையா இளைஞர்கள் சொல்லுவாங்க, ரொம்ப போர் அடிச்சு சார் அப்படிம்பாங்க. ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில் சவாலே இல்லை. வாழ்க்கையில் சவால்கள். சினிமாவில் நம்ம எப்படி சொல்லுவோம், கதாநாயகன் இருக்கிற மாதிரி வில்லன் இருக்கணும் சார். வில்லன் இருந்தால் தான் அந்த சினிமாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ வாழ்க்கையில் சவால்கள் இருக்க வேண்டும். ரோலர் கோஸ்டரில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு சவால். அந்த சவால்கள் ஆளுகளுக்கு விருப்பமானது. அதனால தான் ரோலர் கோஸ்டரில் ஏறதுக்கு ஆளுகள் கியூ நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நாலாவது பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிங்களா? மனிதர்களுக்கு அட்வென்ச்சரஸ் ரொம்ப பிடிக்கும். அட்வென்ச்சரஸ்னால் என்ன? பெரிய உயரமான பில்டிங் எடுத்து தாண்டணும் அப்படின்னு ஆசைப்படுவான், ஆனால் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்னா அது ஒரு அபாயம், அது ஒரு டேஞ்சர். ஆனால் ரோலர் கோஸ்டரில் என்ன? ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி தான், ரொம்ப உயரத்தில் போயிட்டு பட்டாரு தலை குத்தியெல்லாம் கீழே வர்றீங்க, ஆனால் நீங்கள் செய்கிறீங்க. ஏன் செய்கிறீங்க தெரியுங்களா? அது ஒரு கண்ட்ரோல்டு டேஞ்சர், கண்ட்ரோல்டு அட்வென்ச்சர். அதில் கண்ட்ரோலில் இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்க நீங்கள். அப்போ சேஃபான இடத்துல என்ன அட்வென்ச்சரும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய அபாயமாக இருந்தாலும் சேஃபாக இருக்குன்னு உறுதியாக இருந்தால் மனிதர்கள் அதை செய்வார்கள் அப்படிங்கிறத அது சொல்லித்தருது. ரொம்ப இதில் போகிறோம், நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகிறோம், தலைவத்திலாம் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் அது ரொம்ப சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் நம்மளை இதை செய்ய வைக்கிறது. அப்புறம் எங்கே சேஃப் இருக்கிறதோ, அங்கே எங்கே கண்ட்ரோலாக இருக்கிறோமோ
அங்கு நமக்கு பெரிய பெரிய அட்வென்ச்சரான பெரிய பெரிய சாதனைகள் செய்கிற இந்த செயல்களை மனிதனால் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ரோலர் கோஸ்டில் போகிறதுனால நம்ம செய்கிற அடுத்த விஷயம். லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் பாருங்கள், அது ஒரு அழகான பாயிண்ட். இங்கே பாருங்கள், இந்த ரோலர் கோஸ்டில் போகிறப்போ எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் இருப்பாங்க. அதனால தானே ஒரு சத்தம் போடுறாங்க, அழுகிறாங்க, ஐயோ நிறுத்துறான்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அப்போது இந்த ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரிஞ்சிட்டும் ஏன் ஏறுறாங்க தெரியுங்களா? காரணம் தெரியும். அப்போ எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லுவோம், டென்ஷன் வேண்டாம் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த இதில் எல்லாம் டென்ஷன் அடிக்கிறான்னு வெளியிருந்து நமக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம அந்த டென்ஷன் அடிக்க நம்ம ஏறுறோம். ஏன் ஏறுறோம் தெரியுங்களா சார்? இந்த ரோலர் கோஸ்டில் போகிறப்போ உண்டாகுது டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்டர்டெயின்மெண்ட்னால், பொழுதுபோக்கினால் உண்டாகிற ஸ்ட்ரெஸ். பொழுதுபோக்குக்காக உண்டாகிற ஸ்ட்ரெஸ் மனிதனுக்கு பிடிக்கும். வேலைக்கு போகிறப்ப ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டு, அது உங்களுக்கு பிடிக்கல. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகுது, உங்களுக்கு பிடிக்கல. அப்போ ஸ்ட்ரெஸ் பொதுவே மனிதனுக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, பொழுதுபோக்குக்காக மனிதன் அனுபவிக்கிற ஸ்ட்ரெஸ் மனிதனுக்கு பிடிக்கும். அப்போ என்ன கற்றுக்கிட்டோம்? வேலையை எப்போ என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நம்ம பண்ணுறோமோ அப்போ வேலையில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம்னு அர்த்தம். அப்போ எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுகளும் வேண்டாததல்ல. பொழுதுபோக்கு என்ற ரீதிக்கு நம்ம இப்போ ஒரு விளையாட்டு விளையாடுறோம், அந்த விளையாட்டில் நம்ம அனுபவிக்கிற ஸ்ட்ரெஸ் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட், த ஸ்ட்ரெஸ் பிகாஸ் ஆஃப் த என்டர்டெயின்மெண்ட் எப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி பல காரணங்களால் தான் இந்த ரோலர் கோஸ்ட் நமக்கு பயமாக இருக்கிறதுனாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் நம்ம ஏறுவோம். ரோலர் கோஸ்ட் வாழ்க்கை அது நமக்கு பெரிய ஒரு பாடம் என்ன சொல்லுதுன்னா, ரோலர் கோஸ்ட் எப்படி அங்கே வேகத்தில் தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. வாழ்க்கை மேலேயும் கீழேயும் வந்து போய்கொண்டிருக்கலாம். இதுதான் வாழ்க்கை. இப்படி போய்கொண்டிருக்கிற போது சில நேரங்கள் சிரிப்பீர்கள், அழுவீர்கள், எல்லாம் செய்தாலும் வாழ்க்கையில் கடைசியாக சிரித்து கொண்டுதான் தீர்க்க வேண்டும் அப்படின்னு ரோலர் கோஸ்டர் நமக்கு சொல்லிக்கிற மிகப்பெரிய பாடம். எல்லாம் அப்படியே சத்தம் போடும், அவன் பயங்கரமாக வந்து நிறுத்துறப்போ அவனை பாருங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நிற்பான். ஓ அப்படிமா. வாழ்க்கை அப்படித்தான், கீழேயும் மேலேயும் வாழ்க்கை ஏறி இறங்கலாம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகலாம், வாழ்க்கையில் ஒருபாடு அழுகலாம், சத்தம் போடலாம். ஆனால் வாழ்க்கை தீருகிற போது சந்தோஷமாக வாழ்க்கை தீர வேண்டும் அப்படின்னு ரோலர் கோஸ்டர் நமக்கு சொல்லி தருது. ரோலர் கோஸ்டில் ஏறலைன்னா ஏறி பாருங்க, ஏறினவங்க திரும்பி ஏறுங்க. ரோலர் கோஸ்ட் வாழ்க்கையில் சொல்லித்தருகிற பாடங்களைத்தான் பேசினோம். புதிய விஷயமாக மீண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றி.